பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டாய்ஸ் வரிசையில் நம்ம குழந்தைங்க விளையாடுற மாதிரி பால் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்மகிட்ட வேஸ்ட்டாக மற்ற கூடையெல்லாம் போட்டுட்டு இருக்கிற ஒயர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ கட்டில் இருந்தே தான் எடுக்கிறேன், ஏன்னா ஒரே கலராக இருக்கட்டும்னு. அதுக்கு வந்து 2 அடியில் ஒயர் வெட்டிக்கிறேன். நான் 2 அடியில் 12 ஒயர் வெட்டணும். 12 ஒயர் வெட்டிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா, பால் வந்து 2 பாகமாக போட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் அப்படியே முடிக்க முடியாது. நம்ம வந்து 2 பாகமாக போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் வந்து இப்போது 12 ஒயரையும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 12 ஒயர் வெட்டிட்டேன். இப்போ ஒரு 6 ஒயர் நமக்கு தேவைப்படாது, அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ 2வது 6 ஒயர் வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். நான் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சில் தான் போட போகிறோம். அதனால் நான் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு எடுத்துட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியும்னா அப்படியே போடுங்க. இல்லைனாக்கா நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறது எப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்து பழகிக்கலாம். நீங்கள் பழகிட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கே தான் எடுத்திருக்கேன் ஒயரு. கொஞ்சம் கம்மியாக கூட ஓடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாக விட்டுக்கிறேன். கம்மியாக விட்டுட்டு போடுறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை வந்து இப்படி மடக்கிட்டோம். நல்லா ஃபினிஷிங் சைடு வந்து லெஃப்ட் சைடும், ரா சைடு வந்து ரைட் சைடும் வைக்கிற மாதிரி எல்லாம் 3 ஒயருமே மடிச்சுக்கணும். இப்போ ஒரு ஒயர் இப்படி இருக்குது, 2வது ஒயர் இப்படி இதில் லாக் பண்ணுறோம், 3வது ஒயரை அதுக்கு மேலே இப்படி லாக் பண்ணி இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிறோம். சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இது நைஸ் சைடு, இது ரா சைடு, இது ஃபினிஷிங் சைடு, ரா சைடு, ஃபினிஷிங் சைடு, ரா சைடு. இப்போ 6 ஒயர் இப்படி வரிசையாக இருக்குது. இப்போ 2வது ஒயர் ரா சைடு இருக்கிற ஒயர் இப்படி மேலே தூக்கி போட்டுட்டு, இப்போ 3 to 4வது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் 5வது to 6வது ஒயரை இப்படி மேலே 2 லூப்லேயும் விட்டு எடுத்து நம்ம இதை டைட் பண்ணோம்னாக்கா நமக்கு கரெக்டாக வந்துடும். நெல்லிக்காய் முடிச்சு இந்த ஒயரை விட இந்த ஒயர் கொஞ்சம் கம்மியாக விட்டோம், பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. சும்மா ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் கம்மியாக விட்டோம். ஏன்னா சின்ன சைஸ் இல்லையா, அதனால் பெரிய கூடை போடுற அப்படி இருந்தாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி போடணும். நம்ம ஒயர் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு பூ 6 ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் லூப் போட்டாச்சு. அடுத்தது இப்படி வச்சுக்கிட்டோம். 3வது இதையும் இப்படி வச்சுக்கிட்டோம். இது 4வது ஒயரு, இது 6வது ஒயர். ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தால் அதை பண்ணிவிடுங்க. இப்போ 3வது நட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ அந்த பக்கம் விட்ட அளவுக்கு அளந்து வெட்டிடலாம். அந்த பக்கம் வெட்டிட்டோம். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். நம்ம எடுத்த 6 ஒயரை ரன்னிங் ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடித்து 6 போட்டிருக்கோம்.
இப்போ மறுபடியும் அதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இந்த அளவுக்கு ஒயர் இந்த பக்கம் விட்டு ஒரு லூப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்னரில் இருக்கிற ஒயரில் போட மாட்டோம். எப்பவும் நெல்லிக்காய் முடிச்சு போடும்போது இப்படி கிராஸ் ஆகிற ஒயரில் தான் போடுவோம். அதனால் இந்த கிராஸ் ஆகிற ஒயரில் மறுபடியும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இந்த 2 கிராஸ் ஆகிற ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் வச்சு இங்கே ஒரு நெல்லிக்காய். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த 2 அடியில் எடுத்த 6 ஒயரை வச்சு 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிட்டோம். ஆம்லா நாட் போட்டு ரன்னிங் ஒயரை வந்து இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பக்கம் சைடில் விட்டுட்டு மறுபடியும் 2 நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே அளவு எடுத்து இந்த பக்கம் வெட்டிடுவோம். இப்போ இந்த பக்கம் 2 நாட் போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி 2 நாட் போடுவோம். இந்த கிராஸ் ஆகிற 2 ஒயரு இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்படி பாருங்கள், நமக்கு ரவுண்டாக ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம 2 அடி ஒயரில் 6 ஒயர் எடுத்திருந்தோம். அதை வச்சு 3 நாட் போட்டுட்டோம். அதே அளவு ரன்னிங் ஒயர் வச்சு இங்கே மேலே 2 நாட்டு கீழே 2 நாட் போட்டு இது ஒரு பேஸ் மாதிரி போட்டிருக்கோம். நம்ம இந்த ரவுண்டாக இப்படி 7 நாட் வர மாதிரி போட்டிருக்கோம். இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கே புரியும். இப்படி 2 ஒயர் கிராஸ் ஆகும். 2 ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு ஒயர் தனியாக இருக்கும். 2 ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு ஒயர் தனியாக இருக்கும். 2 ஒயர் கிராஸ் ஆகும், ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு ஒயர் தனியாக இருக்கிற இடத்துலலாம் பாக்ஸ் நாட்டும், இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம நெல்லிக்காய் நாட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம சுத்து ஒயர் வச்சு போடும்போது எப்படி முன்னாடி ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு விடுவோமோ அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம இந்த தனியாக சிங்கிளாக இருக்குது இல்லையா, இந்த ஒயர் இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அங்கே தான் பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டோம். அடுத்து கிராஸ் ஆகுது. இங்கே வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து சிங்கிளாக ஒரு ஒயர் இருக்குது, இதில் பாக்ஸ் நாட். அப்புறம் கிராஸ் ஆகும், அதில் வந்து நெல்லிக்காய் முடிச்சு அப்படியே மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஒரு லைனை முழுசாக முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள், ஒரு சாதா நாட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, ஒரு பாக்ஸ் நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு, பாக்ஸ் நாட்டு நெல்லிக்காய் முடிச்சுன்னு ஒரு ரவுண்டு நம்ம முழுசாக போட்டுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துக்கு ஏணிப்படி நாட் போட்டு நம்ம மேலே எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 இன்ச் ஒயரை ஒரு கையில் பிடிச்சிக்கலாம், ஒரு விரலில். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் நாட்டை இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த ஒயரை மேலே எடுத்துக்கிறோம். முழுசும் பிரிச்சிடாதீங்க, இப்படி கொஞ்சமாக.
இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு அந்த லெஃப்ட் சைடு பிடிச்ச இந்த லூப்பை இந்த லூஸ் பண்ண லூப்புக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே லைட்டாக இப்படி டைட் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி டைட் பண்ணும்போது இந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம இது மேலே வச்சு இப்படி பின்னாடி இருக்கும்போது இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோம்னா இது போய் இப்படியே செட் ஆகிட்டு பாக்ஸ் நாட்டில் உட்காந்துக்கும். நம்ம இந்த ஒயரை விட்டுறக்கூடாது. அந்த 2 இன்ச் ஒயர் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டோம்னாக்கா பிரிஞ்சிடும். அதுக்காக அதை ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரையும் எடுத்தோம்னா பாருங்கள், நம்ம இந்த இடத்துக்கு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணதே தெரியாமல் போய் ஃபிட் ஆகிக்கும். இப்போ வந்து அடுத்த லைனு நம்ம இப்படியே ஒயரை அடுத்த நாட்டுக்கு இப்படி மேலே தூக்கி அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வரலாம். இவ்வளோ தான் ஏணிப்படி நாட்டு. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா, இது வரைக்கும் வந்து ஒரு பாக்ஸ் நாட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு வந்தோம். இனிமேட்டுக்கு ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 2 வருஷம் போட்டோம்னா சரியாக இருக்கும் நமக்கு. இப்படி ஒரு வருஷம் முழுசாக போட்டுட்டு மறுபடியும் ஏணிப்படி நாட் போட்டு மேலே தூக்கி இன்னொரு வருஷம் போடணும். போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட முழுசாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாக்ஸ் நாட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல், ஒரு ஒயர் விடாமல் பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயரு, நெல்லிக்காய் முடிச்சில் இருக்கிற ஒயரு எல்லாம் சேர்த்து நம்ம இப்படி வரிசையாக பாக்ஸ் நாட்டு தான் போட்டுட்டு வர போகிறோம். ரொம்ப ஒயர் முடிச்சு டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கணக்காக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி பால் மாதிரியே பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கிளுகிழு இப்போ கூட பண்ணலாம். இல்லை சும்மாவே இதுக்குள்ளே ஒரு சலங்கையோ இல்லை காசோ அந்த சோடா பாட்டில் மூடி இருக்குல்ல, அந்த கலர் பாட்டிலுக்கு வர்ற மூடி, அந்த மூடியை ஒரு 2-3 மூடி உள்ளே போட்டால் கூட நல்ல ஒரு மாதிரி கலக்கலன்னு சவுண்டு வரும். அதுவும் அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து அப்படியே 2-3 சலங்கை மாதிரி உள்ளே போட்டு இதுக்கு கைப்பிடி மாதிரி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு மாதிரியும் நம்ம விளையாட்டு காமிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ இந்த 2 லைனும் போட்டுட்டு, அதாவது இந்த ஒரு லைனை இப்படி பாருங்கள் ஆரம்பித்து ஒரு 4-5 முடிச்சு போட்டுட்டேன். இதை முடிச்சு போட்டு ஃபுல்லாக போட்டு வந்து ஏணிப்படி நாட் போட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 லைனு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் பாக்ஸ் நாட்டு. அப்புறங்க லைனாக போட்டு முடிச்சிட்டேன் ரன்னிங் ஒயர் வச்சு. இந்த இடத்துக்கு ஏணிப்படி நாட் போட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஒயரை இங்கே கட் பண்ணிடலாம். முன்ன விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இது தேவைப்படாது. இப்போ இதை வந்து உள்ளே வந்து இது எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு ஒரு 2 பூ 3 பூக்கு சொருகி விட்டுடலாம். அதே மாதிரியே நம்ம உள்ளே ஆரம்பிக்கும் போது விட்டோம் இல்லையா ஒயரு, அதையும் சொருகி விட்டுடலாம். அது நான் உங்கள்கிட்ட முன்ன சொல்லலை, அதுக்காக நானும் இன்னும் சொருகாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயரு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து முன்ன நம்ம ஆரம்பிக்கும் போது விட்டது. இதை வந்து இது போகிற போக்கில் சைடு எந்த பக்கம் அடங்குதோ அந்த பக்கம் நம்ம அப்படியே ஒரு 2 பூ அளவுக்கு 2 பூ 3 பூ இருக்கிற அளவுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம 6 ஒயராக எடுத்து வச்சு போட்டோம் இல்லையா, இதில் பாருங்கள் ஒரு ½ பால் சைஸுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னும் இருக்கிற 6 ஒயரை வச்சு இதை அப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு இதுலேயே ரன்னிங் ஒயரை உள்ளே இது பண்ணி சொருகி விட்டாச்சு. இப்போ இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி விட்டுட்டா நமக்கு பால் கிடச்சிரும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காசோ சோடா மூடியோ போட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா இப்படி பால் மாதிரி வந்துடும். நம்ம இங்கே கீழே கைப்பிடி வச்சோம்னா கிளுகிழப்ப கரெக்டாக வந்துடும். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஏதோ ஒரு 2 பாக்ஸ் நட், இதில் ஒரு பாக்ஸ் நட், இதில் ஒரு பாக்ஸ் நட், இதுதான் போடணும்னு இல்லை. இப்படி 2ஐயும் இப்படி ஈக்குவலாக வச்சுக்கலாம் பாருங்கள். இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த இதில் நம்ம இது அதுக்கு முன்னாடி ஷார்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா சொருகருக்கு வசதியாக இருக்கும். இந்த இதில் சொருகி விட்டுடலாம். இந்த ஒயரை ஷார்ப் பண்ணி விட்டுட்டு இதில் சொருகி விட்டுக்கலாம். இந்த ஒயரில்
இப்படி சொருகி விட்டுட்டு நம்ம உடனே இழுத்து அதை டைட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி எல்லா நாட்டையும், ஏன்னா ஈவனாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு நாட்டுக்கு ஒரு ஒயரு நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை வந்து இப்படியே எல்லா நாட்லேயும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு சௌகரியமாக இருக்கும் டைட் பண்ணும்போது. இல்லைன்னா எடுத்தோடனே அப்படியே டைட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு மறுபடியும் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி ஆப்போசிட்டாக சொருகி விட்டுட்டு எல்லா பூவுலையும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி சொருகுனாலும் சரி, இன்னொரு பூவில் சொருகிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு குழந்தைங்க விளையாடும்போது இந்த ஒயர் வந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கும். அதுக்கு வந்து இப்படி சொருகிறோம் இல்லையா, இதை வந்து இப்படியே இந்த பக்கத்து நாட்டில் சொருகி விட்டுட்டோம்னா இப்படி இழுத்துடலாம். இப்படி இழுத்துட்டோம்னா தெரிவிக்காது. அப்படி இழுத்துட்டோம்னா இல்லைன்னா இப்படி ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இந்த நாட்டுக்குள்ளே விட்டு இப்படியே இந்த பக்கம் வெளியே எடுத்து அப்புறம் இப்படி சொருகணும். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு சௌகரியமாக இருக்கோ அதில் சொருகி விட்டுக்கோங்க. இந்த முடிச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒயருக்கு உள்ளே விடுற மாதிரி எதனா ஊசி வச்சு இது பண்ணி போட்டு விட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி மடக்கி இதில் இப்படி சொருகி விட்டுக்கலாம். இப்படி டைட் பண்ணிவிட்டு சொருகணும். நம்ம இதே மாதிரி நான் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லா ஒயரையும் இப்படி இவ்வளோ லூஸ் வச்சு சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம அந்த இதுக்கு நேர் இருக்கிற ஒயரை இப்படி இழுக்கலாம். இப்படி கிட்ட எல்லா ஒயரையும் நம்ம இழுத்துக்கலாம். இப்படி ஒரு ஒயர் கிட்ட நெருக்கிட்டோம்னா மீதி எல்லாமே லூஸ் கொடுத்துக்கும், நமக்கு இழுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் ஃபுல்லாக இழுத்துட்டு இன்னும் இந்த ஒயரில் இப்படி நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே இப்படியே இந்த பக்கத்தில் இந்த நாட்டுக்குள்ளே விட்டு இப்படியே சொருகி வெளியில் இழுத்து நம்ம டைட் வச்சுக்கலாம். இப்படி டைட் வச்சுக்கலாம். இன்னும் இந்த நெருக்கிட்டு இப்படி சொருகி விட்டுட்டோம்னா 2 நாட்டில் சொருகிடும். அப்புறம் இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு இந்த 2வது பூலியும் இந்த பாருங்க, இன்னொன்று கூட உங்களுக்கு சொருகி காமிக்கிறேன். இந்த நாட்டிலேயே இந்த பக்கம் ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் சொருகி விட்டுடலாம். இல்லையா இப்படி நீங்கள் இப்படி ஒரு பூக்கும் இப்படி இந்த பக்கம் ஹோல்ஸில் விட்டு இப்படி வெளியே எடுத்து இப்படி சொருகணும். அந்த மாதிரி வரும். சொருகி விடணும். நான் எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லா ஒயரையும் இப்படி நெருக்கமாக சொருகி முடிச்சுட்டேன். பாருங்கள், நமக்கு இவ்வளோ நீள ஒயர் இருக்குது. நம்ம இன்னும் இவ்வளோ கம்மியாக கூட வெட்டிக்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக கூட வெட்டிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம சொருகும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பரவாயில்லன்னு வெட்டினா. ஆனால் அது ஒயர் இப்போ இவ்வளோ ஒயர் சேரும்போது ஒரு அடி காட்ட சேதம் ஆகும். நம்ம வேணும்னா இவ்வளோ கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா கூட போதும் தான். நம்ம 2 அடி எடுத்தோம்னா 1.25 அடி கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பண்ணோன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம மீதியாக இருக்கிற இந்த மாதிரி மேலே இருக்கிற ஒயரையெல்லாம் ஃபுல்லாக வெட்டிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வெட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒயர்லாம் கட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபுல்லாக சொருகி விட்டாச்சு. நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. இதுக்குள்ளேயே சலங்கை போட்டு குழந்தைங்ககிட்ட விளையாடுறதுக்கு கொடுத்தா நல்லா சத்தமாக உருட்டி விளையாடுவாங்க. இதுலேயே கைப்பிடி வச்சு கொடுத்தாக்கா கிளுகிழப்பு மாதிரி அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.